ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்டி கேமிங். இந்த வீடியோவில் பெயிண்ட் அண்ட் சிக் ரோப்ளாக்ஸில் மெக்கா கெமிலியானுங்கிற பாருங்க, மெக்கா கெமிலியானுங்கிற கேமை இன்ஸ்பயர் பண்ணி ரோப்ளாக்ஸில் பெயிண்ட் அண்ட் சிக் அப்படின்னு ஒரு கேம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் அழுத்துங்க. இப்போ நம்ம ஹைடர்னால் நம்ம ஒளிய வேண்டிய ஆள், நம்ம ஹைடர். ஓகே, எங்கே ஒளியலாம்? இந்த நாய் வாய்க்குள்ளே ஒளிஞ்சுக்கலாமா? நாய் ஓப்பன் த மவுத், அது ஓப்பன் பண்ணாது. இந்த ஏதோ ட்ரில்லிலாவா ஏதோ ஒன்று, இது மேலே ஏற முடியுதான்னு பார்ப்போம். நண்பர்களே, ஏற முடியலையே. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கணுமா? அவன் வேறு 32 செகண்டில் வருவானா? ஓகே, இங்கே ஒளிஞ்சாலும் நம்ம மாட்டிக்கிடுவோம். ஓப்பன் ஏரியாவாக இருக்கே. படுத்துக்கலாமா? நண்பர்களே, படுத்துக்கிட்டேன். ஓகே, இதுக்கு மேலே ஒரு பெயிண்டிங் ஒர்க்கை மட்டும் பண்ணலாம். இப்படி தான் நம்ம ஒளிய போகிறோம். ஐயோ டே, இப்போ டெக்ஸ்டில் ஏன்டா கோடு போடுற? ஓகே நண்பர்களே, வாவ் சூப்பர். ஆனால் இப்படி சைடு ஆங்கிளில் பார்த்தா மாட்டிக்கிடுவோம். பார்த்தீங்களா? தெரியலையா? மேலே இருந்து பார்த்தா தெரியாது யார் கண்ணுக்கும். பார்த்தீங்களா? தெரியல. ஆனால் நம்ம சைடாக யாராவது பார்த்துட்டானுங்கன்னா மாட்டிக்கிறோமே. எங்கே ஒளிகிறது? ஐயோ, சீக்கிரம் வந்துட்டான். இங்கே ஒளிஞ்சுக்கலாமா நண்பர்களே? கரெக்டாக இருக்குமா? சைடாக இருக்குது, இங்கேயே இருந்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இதுதான் என்னோடய ஏரியா. ஆனால் கரெக்டாக மட்டும் ஃபிட் ஆகணும். கரெக்டாக இருக்குது. இப்படியே நம்ம படுத்துக்கிட்டோன்னா நம்ம ரேஞ்சே வேறடா. இந்த பைத்தியக்காரனுங்களால் இன்னும் கண்டே பிடிக்க முடியாது. பைத்தியக்காரன் 1, பைத்தியக்காரன் 2, இவனுங்க 2 பேரும் கொரிலா நண்பர்களே. கொரிலா மாதிரி இருக்கிறானுங்க 2 மண்டை பசங்களும். ஓகே, இவனுங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறானுங்க. மாடு, ஆடு, கோழி, பன்னி எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதில் தான் எவனா இருப்பானா அப்படின்ட்டு நம்ம இங்கே கெத்தாக இங்கே படுத்துருக்குறோம். இது ரொம்பவே மொக்கையான ஹைடிங் ஸ்பாட் தான். பார்த்துக்கலாமே, காசா பணமா? இவனுக்கு மண்டை பசங்களுக்கு மூளை இருக்காது நம்புவோம். மூளை இல்லாதவனுங்களாம் என்னை கண்டுபிடிக்காதீங்க. ஓகே, இவன் இந்த கொரிலா மண்டையை வேறு அங்கிட்டு இங்கிட்டுமா தேடுறான். இவனை பார்த்தாலே சரியில்லை. இவன் வேறு மாடு எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறான். ஓகே நண்பர்களே, இவனுங்க என்னமோ கண்டுபிடிச்சிருவானுங்களோன்னு தோணுது. ஆனால் இவனுங்க மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிக்கிறவனுங்க மாதிரி தெரியலையே. ஏதோ பார்த்துக்கலாம். மண்டையா, நீ என்ன பண்ணுற? ஐயோ, ஃபவுண்ட் பண்ணிட்டானா நண்பர்களே? இவன் ஃபவுண்ட் பண்ணிட்டான் நண்பர்களே. அம்பி மாதிரி இருந்துட்டு எல்லா வேலையும் பார்க்குறானே. இன்னொருத்தனை ஃபவுண்ட் பண்ணிட்டானுங்க. ஐயோ, இப்போ நம்ம தானா? 6 பேர் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க நம்மளை மாதிரி. ஐயோ டேய், இந்த பக்கம் மட்டும் யாரும் வந்துடாதீங்க அங்கிள். இங்கே யாரும் இல்லை, இங்கிட்ட யாரும் வராதிங்க. இனி 75 செகண்ட்ஸில் இந்த கேம் முடியும். அது வரைக்கும் நம்ம சர்வைவ் பண்ணணும். ஓடிடலாமா இல்லைன்னா இங்கேயே இருப்போமா? ஒன்றும் புரியலையே. ஓகே, இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். ஓகே, நண்பர்களே வந்துட்டான். ஐயோ, சுட்டுட்டான் நண்பர்களே. ஐயோ, பைத்தியக்காரனுங்க கொலை பண்ணிட்டானுங்களே. இந்த மாதிரி தான் ஒரு முட்டாள்தனமான இடத்துல நான் ஒளி எடுப்பா. இப்போடா ஒருத்தனை விட மாட்டேன்டா. என்கவுண்டர் ஏகாம்பரம்டா. பண்ணி எல்லாத்தையும் சுடுறா. என்கவுண்டர் ஏகாம்பரம் இஸ் பேக். இதில் தான் எவனோ ஒருத்தன் இருக்கான். இந்த மண்டையனுங்களை நண்பர்களே, கேமே முடிஞ்சதுக்குள்ளே நான் கட் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ஓகே, இந்த தடவையாவது நான் சிறப்பான இடத்துல நான் ஒளிவேன்டா. அந்த ஸ்பின்னா. ஓகே, ஸ்பின் பண்ணுறான். அதாவது ஒரு நல்ல பொருளாக கொடுங்கப்பா எனக்கு. ரொம்ப 3 ஸ்பின்னு ஃப்ரீயாக பண்ணிக்கலாமா? ஓகே, இன்னும் 3 ஸ்பின்னு. ஓகே, ஸ்பின் என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போமா? இதாக கொடுங்கடா. ஐயோ, 25 ரூபாவா? அந்த கன்னை கொடுங்க நண்பர்களா. ஐயோ, இந்த கன்னுக்கு ஆசைப்பட்டால் நமக்கு ஃப்ரீ ஸ்பின் 3 அந்த இதுவும் கொடுத்துருக்குறானுங்க. இப்போது நம்ம ஹைடர் நண்பர்களே. இப்போது நான் ஒளியிற இடத்துல இருந்து ஐயோ, இந்த பைத்தியக்காரன் இங்கே தான் இருக்கிறானா? இவன் தான் கண்டுபிடிக்க போகிறவன். அவன்கிட்டயே போய்கிட்டு இருக்கிறோமே. அவன் வேறு ஜம்ப் பண்ணி வாடா தம்பி வா அப்படின்னு கூப்பிட்றான். அவன் உங்ககிட்ட நான் வரமாட்டேன்டா. ஓகே நண்பர்களே, இங்கே படுத்துக்கு நான் பெட்டுக்கடியில் போயிடுவோம். டேய், பெட்டுக்கடை போனால் ஏன்டா குதிக்கிற மண்டையா? டேய், பெட்டுக்கல்ல இந்த சோஃபாக்கள்லையும் போகலையே நண்பர்களே. இங்கே ஒழிஞ்சா கண்டிப்பாக மாட்டிக்கிறோமே. ஐயோ, இது மேலே ஏற முடியல. கபோர்டு மேலே ஏறி தொலைடா நண்பர்களே. 15 செகண்டில் வரானா அவன். ஐயோ, நான் எங்கடா ஒளிவேன்? எதுக்குள்ளேயும் போக முடியலையே.
ஓகே வேறு பக்கத்து ரூமுக்கு போவோம். 8 செகண்ட் 5 செகண்டில் வருவானா அவன்? நண்பர்களே இந்த ரூமில் எங்கடா நான் ஒளிவேன்? ஓகே இங்கே இருந்துக்கலாமா அந்த டோர் பக்கத்தில்? ஐயோ அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான் கொலகார பாவி. இங்கே இல்லைடா டே. ஐயோ இவன் வேறு ஸ்டண்ட்டு பண்ணுறான் பைத்தியக்காரா. கையை காலை விரிக்காமல் நேராக நில்றா டே. என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான் இவன். ஓகே நம்ம இவனுக்கு பெயிண்ட் ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிக்க வேண்டும். நண்பர்களே பார்த்தீங்களா சூப்பர். எவனாலையும் இந்த தடவை என்ன தொடக்கூட முடியாதுடா. ஆனால் இது ஒரு மொக்க பேஸு தானே. எவனுக்கும் மொக்கையா டேய் நம்மளை மாதிரி இன்னொருத்தன் டேய் பைத்தியக்காரா. டேய் நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டல. ஏன் நானே ஒரு அப்பாவி மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இடையே பார்த்து ஒருத்தன் ஒளிகிறாடா பார்த்துக்கோங்க. அவன் எவ்வளோ பெரிய அறிவாளின்ட்டு பார்த்திக்கலாம். டேய் 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 இங்கே வராதரா டேய். டேய் டேய் பைத்தியக்காரா இங்கே வராதரா. நம்ம இங்கே நின்றுக்கலாம். ஓகே இப்போ க்ரீன் கலர் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட்டு இப்போ க்ரீன் கலர் கரெக்டாக அந்த கலரில் கொண்டு வரணும். ஐயோ இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குதே, கொஞ்சம் டார்க்கு. கரெக்டாக. ஐயோ வந்துட்டான் பைத்தியக்காரன் வந்துட்டான் பைத்தியக்காரா. நான் இங்கே இல்லைடா. போயிட்டான். ஓகே நண்பர்களே ஒரு வழியாக போயிட்டான் பைத்தியக்காரன். டேய் ஏன்டா இங்கே வர? இங்கே எவனும் இல்லைடா. டேய் மாணிக்கோ நான் சொல்கிறத நம்புடா. இங்கே எவனும் இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறானே. எல்லா இடமும் ஸ்கெட்சு போட்டு தேடுறான். ஐயோ இன்னொரு பைத்தியக்காரனா. டேய் இந்த ரூமில் எவனும் இல்லைடா. போய் தொலைங்கடா. நான் இங்கே இல்லைடா சாமி. நண்பர்களே இவனுங்க என்ன கதை விட்டுறானுங்களே. டேய் இங்கே என்னடா இருக்குது இந்த ரூமில்? உனக்கு என்னடா தெரியுது? இவனுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது போல் இவன் லைஃபுக்கு. டேய் மண்டை பயலை நான் அங்கே இருக்கிற இவனை பார்த்துட்டானா கொலை பண்ணிடுவான். நம்ம இங்கே இருக்கோம் அந்த டோருக்கு சைடில். டேய் போயிடுறா. டேய் நண்பர்களே என்ன நண்பர்களே மண்டையா உச்சிக்கா ஒரு செரிங்கெல்லாம் யூஸ் பண்ணாதப்பா. நான் ஒரு அப்பாவியான ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். டேய் இந்த பக்கம் எவனும் வராதீங்கடா. நான் இங்கே இல்லைடா. டே 60 செகண்ட் நண்பர்களே வந்துக்கிட்டே இருக்காடே. டேய் சோடா புட்டி நான் இங்கே இல்லைடா போடா. நமக்கு தான் தெரியும் அந்த செவத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பைத்தியக்காரனுக்கு கண்ணு தெரியல நண்பர்களே. டேய் இங்கே தான்டா இருக்கிறேன். செவத்தை உத்து பாடுறா நண்பர்களே. நான் அவ்வளோ இதுவாலாம் நான் கலர் பண்ணலை. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. படுத்துக்கிட்டு தேடுறான் உருண்டுக்கிட்டு தேடுறானுங்க. நம்மளை ஒருத்தனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே இந்த பைத்தியக்காரனுங்க மட்டும் தொடாமல் இருந்தால் சரி. 20 செகண்ட். டேய் ஏன்டா குடும்பமாக வரீங்க? பார்த்துட்டான். ஐயோ நண்பர்களே நான் ஜெயிச்சிருப்பேன் நண்பர்களே. மேலே டைமிங் பாருங்கள் 10 செகண்டில் கேம் முடிய போகுது. ஐயோ இந்த பைத்தியக்காரனுங்க கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேனே. இப்போ ஒரு அழகான ஒரு மேப்பை செலக்ட் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே இந்த தடவை நான் ஒளியும் போது ஒருத்தனாலையும் என்னை கண்டுபிடிக்க முடியாது நண்பர்களே. நான் சீக்கரு அப்படின்னா நான் தான் எல்லாரையும் போட்டு தள்ள போகிறேன். அதுவும் ஒருத்தனாலையும் இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம்ட்டு தப்பிக்கவே முடியாதுடா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் நல்ல இடமா பார்த்து பதுங்கிக்கல. இந்த சிங்கத்தோட வேட்டையிலேருந்து எவனாலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பைத்தியக்காரனுங்க வேறு கரெக்டாக பெயிண்ட் அடிச்சிட்டானுங்கன்னா எனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது. ஓகே 15 14. டே இங்கே நில்றா. டேய் தம்பி நண்பர்களே அங்கே ஒருத்தன் என்னமோ பண்ணுறான். டேய் எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்கல லட்சணம் அப்படி. அவன் பாருங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு. ரெட் கலரு க்ரீன் கலர் எடுத்து மேலே அப்பிக்கிட்டு இருக்கிறான் கோழி மாதிரி. டேய் சார் இங்கே யாரா இருக்கிறீங்களா சார்? சார் யாரா இருக்கிறீங்களா இங்கே? நண்பர்களே இங்கே யாரும் இல்லை நண்பர்களே. அவன் நினைப்பா இவன் நம்மளை பாவம்னு தான் விட்டுட்டு போகிறான்ட்டு. ஓகே அவன் பொழைச்சி போட்டோம். ஓடிட்டான். டேய் உன்னை பாவம்னு விட்டான் அங்கே தான் இருக்கிறானா? நண்பர்களே இவனோ விசில் அடிக்கிறான் நண்பர்களே. நம்மளே கலாய்க்கிறானுங்களா? டேய் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு விசில் அடித்து காமிக்கிறானுங்க. டேய் மண்டையானுங்களா கிட்ட வாங்கடா. விசில் அடிக்காதீங்கடா நண்பர்களே. இவனுங்க அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு ஊழைய போடுறானுங்க. ஐயோ எங்கிட்டு இருக்கிறீங்க நண்பர்களே? ஒருத்தனையும் தேட முடியலையே. நானும் எல்லா இடமும் பார்த்துட்டு இருக்கிறேன். விசில் மட்டும் அடிக்கிறானுங்க. சவுண்டு ஆளக்கானமே. டேய் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதுடா. அவப்படப்படுத்தாதீங்கடா ப்ளீஸ்ரா நண்பர்களே. இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருக்கிறானுங்களா? தண்ணிக்குள்ளேயும் இல்லை. டேய் எங்கடா போனீங்க? எல்லாம் ஓடிட்டிங்களா ஊரை விட்டு? நண்பர்களே ஏதோ ஆயிடுச்சா அந்த கேமுக்கு?
ஆனால் விசில் அடிக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்களா பொறுக்கடா டேய். உங்கள் ஒருத்தவனா கையில் மட்டும் சிக்கட்டும். என்கவுண்டர் ஏகாம்பரம் மிஷின் ஒர்க்குடா. ஐயோ 105 செகண்ட் தான் இருக்குது. இதுக்குள்ளே இந்த பைத்தியக்காரனுங்களை எங்கே இருக்கிறானுங்க கண்டுபிடிக்கணுமே. நண்பர்களே ஒரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த உலகத்தில். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணுறானுங்களே. விசில் அடித்து கூப்பிட்றானுங்களே தவிர எங்கே இருக்கிறானுங்கன்னு சொல்லுங்கடா டேய். நண்பர்களே எதுவுமே எனக்கு புரியல. இவனுங்க மட்டும் எப்படி தான்டா கண்டுபிடிக்கிறீங்க? ஐயோ என்னடா பண்ணீங்க டேய்? நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு எவனா ஒருத்தன் கண்ணுக்கு தெரிஞ்சானா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒருத்தன் இருந்தான் நீ கவனிக்கலை அப்படின்ட்டு. ஆனால் இவனுக்கு ஒருத்தனையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீ 60 செகண்ட் தான் இருக்குது. நான் ஒருத்தனை கூட நீ கண்டுபிடிக்கலை. 8 பைத்தியக்காரனுங்க விசில் அடிக்கிறானுங்க பாருங்கள். விசில் அடித்து கூப்பிட்றான். நான் இங்கே தான் இருக்கிறேன்னு காமிக்கிறான். ஆனால் நீ எங்கிட்டு நான் அந்த டேரெக்ஷனில் போனாலும் அவனுங்களை இல்லை பாருங்கள். இந்த பக்கம் இருந்து ஒருத்தன் விசில் அடிக்கிறான். டேய் என்ன பைத்தியம் பார்க்காதீங்கடா டேய் ப்ளீஸ்ரா. அந்த ரெட் கலரில் பைத்தியக்காரமாக பெயிண்ட் அடித்தானே அவனை கூட நான் விட்டுட்டேடே உயிரோட. என் புத்தியை செருப்பாலே அடிச்சுக்கணும்டா டே. ஒரு பைத்தியக்காரன் ஸ்டார்டிங்கில் பெயிண்ட் அடிக்க தெரியாமல் பெயிண்ட் அடித்தான். அவனை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. 25 செகண்டு போச்சு, எல்லாம் போச்சுடா டே. ஒருத்தனா என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நில்லுங்கடா, ஆஜர் ஆகுங்கடா. ஒருத்தனை சுட்டாலும் அது என் மனசு நிம்மதியாக இருக்கும். எதுலேயுமே இவனுங்க இல்லையே. தூணுலையும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன்னு இருக்கிறானுங்க போல். நண்பர்களே இவனுக்கு விசில் மட்டும் அடிச்சு நல்லா கடுப்பேற்றுறானுங்க. இதுக்குள்ளேயும் எவனும் இல்லை. டேய் எங்கடா போனீங்க நண்பர்கள்? நான் வீடியோ ரெக்கார்ட் பாருங்கள் எப்படி விசில் அடிக்கிறானுங்கன்ட்டு. 2, 1 நான் தோத்துட்டேன். எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறானுங்க பாருங்களேன். அந்த ரெட் கலரில் சின்ன சின்ன புள்ளியாக காமிக்குதா, அங்கே மேலே ஒருத்தன் படுத்து கிடந்துருக்கிறான். அங்கிட்டுலாம் இருக்கிறானுங்க. அங்கிட்டுலாம் இடம் இருக்குதாடா நண்பர்களே. நான் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பைத்தியமாய் மேப்பை கொடுத்து எனக்கு கொலை பண்ணுறானுங்க. ஓகே ஜிஎன்டி கேமிங் பெஸ்ட்டு சீக்கர் போங்கடா. அங்கிட்டு ஒருத்தனை கூட நான் கண்டுபிடிக்கலை. நான் பெஸ்ட்டு சீக்கரா. இப்போ எனக்கு ஹைடரை கொடுங்கடா. நான் ஒளிகிற இடத்த எவ்வளோனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுடா டேய். எவ்வளோனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே இங்கே ஒரு சிட்டிங்கை போடு. நம்ம இங்கே மாட்டிக்குவோம். வாவ் இங்கே ஒரு அழகான ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன்னா உள்ளே போயிட்டேன். ஓகே இங்கே வந்து ஒளிஞ்சோன்னா மாட்ட மாட்டோம்னு எனக்கு நம்பிக்கை. பார்ப்போம். இவன் வேறு போஸை மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஐயோ மாத்திரா போஸை. இந்த போஸ்ட்லேயே இருந்துட்டு போட்டோம். ஓகே இந்த இடத்துல எவனும் கண்டுபிடிக்க மாட்டான் நம்புவோம். ஓகே க்ரீன் கலர். இந்த பெயிண்ட் கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக இருக்குது. அந்த கிராஸுக்கும் அதுக்கும் அப்படி தானே இருக்குது. மாட்டிக்கிறோமா? ஓகே இந்த கலர் கரெக்டாக இருக்குமா? நம்மள கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே இதையே அடிச்சிடலாம். ஓகே அடிச்சிட்டேன். இந்த இடத்துல எவனாலையும் வர முடியாதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே கரெக்டாக மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஓகே நம்ம இந்த போஸை மட்டும் மாற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த பைத்தியக்காரனுங்களாம் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். எல்லாம் குதிச்சு தேடிக்கிட்டு இருக்கிறானுங்க. என் கையில் சிக்குனா அவன் செத்தான்டா அப்படின்ட்டு. ஓகே டேய் மண்டையா நீ ஒரு சீக்கிரம் தான் இருக்கிற. என்னைய மாதிரி 10 பேர் இருக்கிறானுங்கடா அந்த ஏரியாவில். முடிஞ்சால் தொட்டு பாடுறா. எல்லாம் எங்கள் ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படி. ஐயையோ இதுக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே எவ்வளோனாலும் கண்டுபிடிக்க முடியாது. டேய் மாணிக்கம் நண்பர்களே நீங்களும் இந்த இடத்த இந்த இடம் மேப் வந்துச்சுன்னா இங்கே போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஒளிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். எவ்வளோனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த கொம்பனாலையும் சிட்டிங்கை போட்டால் எப்படி இருக்கிறான்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட தொடக்கூட முடியாது. சிட்டிங்கில் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஒரு சிட்டிங்கை போட்டுருங்க இந்த மாதிரி. வாவ் டேய் இந்த மாதிரி ஹைடிங் ஏரியா இருந்தால் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதே. அந்த பைத்தியக்காரன் மேலே இருக்கிறான். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எப்படியும். 75 செகண்டு 3 பேரை கண்டுபிடிச்சிட்டான் இது வரைக்கும். 3 சீக்கர்ஸு. ஓகே நம்ம தான் இங்கே இருக்கிறோம். ஓகே 2-3 விசில் அடிப்போமா? ஓகே விசில் அடித்தா எங்கே இருக்கிறான்னு காட்டி கொடுப்போம். ஓகே இவன் ஒருத்தன் பக்கத்தில் தேடிக்கிட்டு இருக்கிறான். அன்பேலே 30 செகண்ட் தான் இருக்குது. விசில் அடிப்போம். அடிச்சு விட்டேன். டேய் நண்பர்களே இவன் என்ன விசில் அடித்தோடனே பக்கத்தில் வரான். படுத்துக்கிறான். டேய் ஐயோ பார்த்துட்டான். இவனுக்கு மட்டும் எப்படி தாண்டா விசில் அடித்தா கரெக்டாக ஏரியாவை காமிக்குது. நண்பர் இப்போ நான் இவனுங்க விசில் அடிக்கிறானுங்க எனக்கு காமிச்சு கொடுக்குதா அந்த ஏரியா எங்கே இருக்கிறானுங்கன்ட்டு.
டே இதெல்லாம் அநியாயம்டா, இதெல்லாம் அநியாயம்டா. விசில் அடித்தா எப்பட்றா இந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்க்குறீங்க? நான் இந்த கேம் நிறைய தடவை விளாண்டுருக்குறேன். அவனுங்க விசில் அடித்தா என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் மட்டும் விசில் அடித்தா கரெக்டாக இடத்துக்கு வந்து அடிக்கிறானுங்க. எப்படின்னு தான் தெரில. இதெல்லாம் அநியாயம் நண்பர்களே. எனக்கு ரொம்ப சேடாக இருக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒளிஞ்சேன் அந்த இடத்துல. என்னை கண்டுபிடிக்கவே சான்ஸ் இல்லை. நான் விசில் அடித்து நான் மாட்டிக்கிட்டேன். வாய செருப்பாலே அடிக்கணும் நண்பர்களே. ஓகே, இந்த ஃப்ரீ ஸ்பின்னை 2 சுற்றி விட்டு அந்த கன்று கிடச்சிச்சுன்னா ஒரு ஆறுதல் பரிசாக இருக்கும். ரோப்ளாக்ஸ் கொடுங்கடா டேய். அதை மட்டும் இவனுங்க கொடுக்க மாட்டானுங்க, தெரியும்ல. 25 ரூபா இதை வச்சு எதுக்குடா டேய். ஓகே, இன்னொரு சுற்று ஆறுதல் பரிசு. அந்த கன்று அப்படியே கொடுத்து விடுங்கப்பா. ஐயோ தாண்டி போயிடுச்சு. ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இதுதான் கடைசி ரவுண்டு. இதுதான் கடைசியாக பார்ப்போம். இந்த யானை குட்டி யானை அங்கிள் எங்கே போவீங்க? உங்கள் மண்டை மேலே ஏறினா இங்கே ஒரு ஹைடிங்கை போட்டுறேன். ஓகே, யானை அங்கிள் மேலேயே இங்கே படுத்துக்கலாம். குட்டி யானை மேலே பெரிய யானை மேலே ஏறலாமா? என் மண்டையில் குதிடா நம்மள. யானை மண்டை மேலே கூட தாவ மாட்டேங்கிறானே. ஏறிட்டான் ஒரு வழியா. இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு. ஐயோ, இனி 20 செகண்டில் பைத்தியக்காரனுங்க வரானுங்க. அதுவும் 2 சீக்கரு. ஓகே, இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு. வந்துட்டேன். இங்கே படுத்துக்கலாம். மண்டையில் கரெக்டாக இங்கே படுத்துக்கலாம். யாருக்கா கண்ணுக்கு தெரியுதா? யானை மண்டை மேலே படுத்துருக்குறோம். ஆனால் இப்படி சைடு ஆங்கிளில் பார்த்தா லைட்டாக தெரியுது. ஆனால் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது நண்பர்களே. இந்த இடத்துல தான் பார்க்க மாட்டானுங்க. 150 செகண்ட் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே சீக்கர்ஸ், முடிஞ்சா என்னை கண்டுபிடிங்கடா. இங்கே தான் இந்த யானை மண்டை மேலே தான்டா நான் இருக்கிறேன். ஆனால் இவனுங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பார்ப்போம் கண்டுபிடிக்கிறானுங்களா இல்லையான்ட்டு. ஓகே, 87 செகண்ட்ஸ். இன்னும் என்ன கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் 8 பேரை கண்டுபிடிச்சிட்டானுங்க. 8 பேர் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கிறானுங்க. பார்த்துக்கோங்க. அப்போனா நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஹைடிங் ஏரியாவில் உட்காந்துருக்குறோன்ட்டு. 8 பேர் நம்மளை வளைச்சி தேடுறானுங்க. பாருங்கள் எத்தனை பேர் தேடுறானுங்கன்ட்டு இந்த காட்டுக்குள்ளே. விசில் அடிப்போம். ஐயோ, டேய் நம்மளை பார்த்து வரான். பைத்தியக்காரனுங்களா. டேய் நான் சும்மா விசில் அடித்தேன். நண்பர்களே பார்த்துருவானா? ஓகே, லைட்டாக முன்னாடி போவோம். நண்பர்களே எல்லாம் ரவுண்டு கட்டிட்டான். பார்த்துட்டான். இதுக்கு மேலே என்னால் எப்படி தான் நண்பர்களே ஒளிய முடியும்? ஐயோ, நான் மட்டும் விசில் அடித்தா எப்பட்றா வரீங்க என் பக்கத்தில்? அதை சொல்லி தொலைங்கடா நண்பர்களே. ஆனால் நீங்களே சொல்லுங்கள், அது அநியாயம் தானே. அவனுங்க மட்டும் எப்படி தான் என்னை கரெக்டாக கண்டுபிடிக்கிறானுங்கன்னு தெரில. ஒரே மனசு வருத்தமாக இருக்குது. நான் இந்த தடவை சீக்கர் நண்பர்களே. சீக்கரு. இந்த தடவை நான் கண்டிப்பாக ஒருத்தனை உயிரோட விட மாட்டேன்டா. டே நீ எங்கேயே நில்லு. கண்ணை கையில் கொடுங்கடா. இவனை சுடணும்டா. கண்ணை கொடுங்கடா நண்பர்களே. கண்ணை கொடுத்துட்டான். சாவுடா மண்டையா. ஓகே, ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன். இனி ஒவ்வொருத்தனை நான் உயிரோட விட மாட்டேன்டா. இந்த இருட்டுக்குள்ளே எவனா இருக்கிறீங்களா? ஏய் உண்மையை சொல்லுங்கள், எங்கே இருக்கிறீங்க? டேய் இந்த இருட்டுக்குள்ளே எவனா இருக்கிறீங்களா? இருக்கிறான் ஒருத்தன். அடி வாங்கினானே. சாவு. வேறு எவனா இருக்கிறீங்கன்னா? இங்கே ஒருத்தர் இருக்கிறான். சாவுடா. டேய் எங்கடா இருக்கிற? ஓடாத. இந்த இருட்டுக்குள்ளே தான் ஒருத்தர் இருக்கிறான். டேய் வெளியே வா. நான் இந்த தடவை வெறியில் இருக்கிறேன்டா. சாவு. நம்பளே 3 பேரை கொலை பண்ணிட்டோம். வேறு எவனா இருக்கிறீங்களா? நம்பளே ஒருத்தன் விசில் அடிக்கிறான். டேய் இந்த தடவை நான் ஒரு முரட்டு சீக்கர்றா. எவனாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. நான் சுடு தண்ணியிலே கையை விடுவேன். ஹைடர்ஸ் மண்டைங்களா, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. இனி 2 பேர் தான் ஹைடர்ஸ் இருக்கிறானுங்க. ஒரு ஹைடர் எங்கே இருக்கிறான்னு தெரிலையே. இந்த இருட்டுக்குள்ளே எவனா இருப்பான். வா டேய். இந்த வந்துட்டேன். ஆட்டுக்குட்டி இந்த வந்துட்டேன். எங்கப்பா நண்பர்களே? நமக்கு பல்பாக கொடுக்குறானுங்க. இங்கே எவனும் இல்லை நண்பர்களே. எதுக்கும் சுடுவோம். ஓகே, எவனும் இல்லை. இந்த டேபிளில் எல்லா இடத்துலையும் நான் சுடுவேன்டா. டே நான் அந்த வெறியில் இருக்கிறேன்டா. ஆனால் என்னைய மட்டும் தான் எப்படி தான் கண்டுபிடிக்கிறானுங்களோ. எல்லா இடத்துலையும் நான் ஷூட் பண்ணுவேன். இந்த இருட்டு ரூமில் தான் எவனோ ஒருத்தர் இருப்பான்னு எனக்கு லைட்டாக தோணுது. ஓகே, இந்த ரூம்குள்ளே 2 பேர் எங்கே இருக்கிறீங்க? டேய் நீங்களா வெளியே வந்தால் விட்டுருவேண்டா. வெளியே வாங்க நம்பளே. இங்கே ஒருத்தனும் இல்லை. பெட்டுலையும் இல்லை. தலானிலையும் இல்லை. டேய் நீங்களா வந்தால் விட்டுருவேன். பிறகு நானே கண்டுபிடிச்சேன். தலைவர் ஒளிஞ்சிருக்கிற லட்சணத்தை பாருங்கள். சாவுடா. டே சாவு. ஐயோ டே அது ஏன் கில்றா? மண்டை பையலை கொலை பண்ணிட்டு போயிட்டான். நண்பர்களே நான் 4 பேரை கண்டுபிடிச்சிருக்கிறேன்.
ஓகே நீ ஒருத்தன் எங்கே இருக்கிறான் ஒருத்தன்? ஓகே எங்கே? இந்த பெட்லையும் இல்லை. பெட்லையும் என்ன இந்த இருட்டுக்குள்ளே? சூட் 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 சூட். நீ 50 செகண்ட் தான் இருக்குது. எல்லா பக்கமும் சூட் பண்ணுறா. இந்த இருட்டுக்குள்ளே எவனா ஒருத்தன் சிக்காமையா போயிடுவான். சூட் சூட். ஐயோ ஒருத்தனையும் காணமே. நண்பர்களே என்ன அநியாயம் இது. 4 பேரை வந்துட்டேன். நீ ஒருத்தன் தான். அந்த ஒருத்தன் ஆட்டம் காட்டுறான். விசில் அடிக்கிறான். எல்லோரும் ஓடுறானுங்க பாருங்கள். விசில் அடிக்கிற டைரக்ஷனை பார்த்து போகிறானுங்க. போட்டு தள்ளிட்டானுங்க. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டானுங்க. இப்போது எனக்கு மனசு திருப்தியாக இருக்குடா. 4 பேரை கொலை பண்ணேன்ல, அதுவே எனக்கு போதும். ஓகே, வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் GNT கேமிங்.